பாருங்கள் நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு ரொம்ப விட்டுட்டா கருகிட்டுனா அந்த பருப்போட டேஸ்ட்லெஸ் ஆகிடும். இதை இப்போ நம்ம ஆற வச்சு அரைச்சிக்கலாம். இப்போ இந்த பக்கம் பாருங்கள், அந்த காயப்பொடி போட்ட பிறகு அந்த தோசையோட மனம் நல்ல மனம். காயப்பூ போட்டு போடாமல் தப்பு பண்ணிட்டேன். இப்போ ரெண்டாவது பேட்ச் நல்லா மனமாக வருது. இது சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இதுக்கு எந்த சட்னியும் வேண்டாம். ஏன்னா நம்ம போட்டிருக்க பயிர் வகை இது ரெண்டும் போட்டுட்டாலும் அப்படி வந்துட்டா இதை இப்படி போட்டுடணும். திருப்பியும் தட்டு போட்டு மூடிடலாம். போடாத தோசையை மாற்றி போட்டுக்கலாமா? நீங்கள் என்ன மாதிரி எத்தனை பேர் இப்படி ஏதாவது மறந்துருக்கீங்கன்னு சொல்லுங்கள். எனக்கு அப்புறமா தான் ஞாபகம் என்னடா தோசை சுடும் போது மனமே வர மாட்டேங்குன்னு பார்த்தா காயப்பொடி போடலை. ஓகே, மாற்றி போட்டதுக்கு லேசாக எண்ணெய் தொளிச்சுட்டா இன்னும் க்ரன்ச்சியாக வரும். இப்போ நம்ம அந்த தோசைக்கு ஏற்ற காம்பினேஷன் சட்னி பார்த்துக்கலாமா என்ன அரைக்க போகிறேன்னு. ஒரு கைப்பிடி நிறையா புதினா, ஒரு கைப்பிடி நிறையா மல்லி இலை, கடலைப்பருப்பு, உளுந்து, பச்சை மிளகா, புளி, பூண்டு. இதை நல்லா நம்ம இப்போ ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது எந்த அளவு முடியுதோ அந்தளவுக்கு ரோஸ்ட் பண்ணிட்டா சட்னி நல்லா மணமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம புதினாவும் போட்டுடலாம், மல்லிக்கீரையும் போட்டுடலாம். நான் மல்லிக்கீரையை கட் பண்ணலை, வதக்கிட்டு அரைக்கும் போது சரியாகும். கிண்ட தானாக சுருங்கிடும். சாப்பாடு சாப்பிட்டு இன்னும் ஜீரணிக்கல. நாளைக்கு காலையில் என்ன டிஃபன் பண்ணணும்னு யோசனை பண்ணுற நிலைமைக்கு நான் இருக்கேன். சீ இது என்ன வாழ்க்கை? இது யார்? உங்கள் முகத்தோட தடவை காட்டுங்க. என்ன இன்க்ரீடியன்ட் எடுத்திருக்கேன் அதை பாருங்கள், அதுக்கப்புறம் முகத்தை பார்க்கலாம். கொண்டக்கடலை, க்ரீன் மூங், பச்சை அரிசி, இதில் உளுந்து, கையில் கிடச்ச பருப்பு வகை எல்லாம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக ஜவ்வரிசி எதுக்குன்னா தோசை அப்படியே மெத்துன்னு வரும். இது நான் என்ன பண்ண போகிறேன், அடை தோசை தான். நான் இந்த கருவேப்பிலை எதுக்கிட்டு போடுறேன்னா காலையில் பின்னால் மறந்துடுவேன். இஞ்சியும் இப்போ போட்டுடலாம், அரைக்கும் போது கட் பண்ணிக்கலாம். இதை இப்போ 5-6 தண்ணி வச்சு வாஷ் பண்ணிக்கலாம். ஆமாம், நீ யாருமோ முகத்தை காட்டுமா, நீ அரிசியெல்லாம் கழுவுனது போதும். இருங்க ஐயா, அரிசியை கழுவிட்டு வந்துடுறேன். அம்மா உங்க திருமுகத்தை காட்டுங்க, ஒரு முக காட்டுங்க. சாப்பாடு உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல். என்னம்மா எந்த நேரமும் சோறுன்னு நம்ம உங்கள் வாழ்க்கை எதை நோக்கி பிரயாணத்தை செய்து? நமக்கு சோறு தான் முக்கியம். பார்த்துட்டிங்களா? நான் தான் உங்கள் பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். எல்லாரும் படுத்து தூங்குவாங்க, எனக்கு நாளைக்கு என்ன பண்ணணும் அந்த டென்ஷன். அதனால் இதை நைட்டில் ஊற போட்டுட்டேன்னா இதை போட்டு ஊற வச்சாச்சு. இஞ்சி நான் மறந்துடுவேன், காலையில் அனுப்பவே போட்டாச்சு. காலையில் மிட் பண்ணலாம் உங்களுக்கு, சரிங்களா? போய் படுத்து தூங்குங்க. காலையில் நான் உங்களை தட்டி எழுப்புறேன், என்ன மீதி அடுத்த என்ன வேலைன்னு பார்க்கறதுக்காக, சரிங்களா? எழுந்துருங்க எல்லாரும் எழுந்துருங்க. நான் சொன்னாலும் காலையில் எல்லாரும் 7 மணிக்கு எழுப்பணும். எழுந்துருங்க. குட் மார்னிங். வாங்க இப்போ கிச்சன் வேலையை பார்க்கலாம். நைட்டில் நான் ஊற வச்சது எல்லாமே நல்லா ஊறிட்டு இஞ்சை கட் பண்ணிடலாம். இஞ்சை கட் பண்ணியாச்சு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா. இப்போ நம்ம தானிய வகை இப்போ அரைச்சிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு குறப்பாக அரைச்சா போதும். பாத்திரத்தில் மாற்றிடலாம். இந்த அளவுக்கு இது அரைச்சிருக்கேன். இதை இப்போ லேசாக தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு முன்னாடி லேசாக இதில் மசாலா சேர்த்துக்கலாம். உப்பு, நல்லா தோசைனா மஞ்சளாக தான் இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். மஞ்சத்தூள் இதை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் சொன்னல, நான் அரைக்கும் போது ஏதாவது மறந்துடுவேன். அது மாதிரி பெருஜீரகம் அரைக்க மறந்துட்டேன். அதை லேஸ்ட்டாக பொடி பண்ணி போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் என்ன பிரச்சனை, இப்போ ஒரு 5 நிமிஷம் சுற்றுனேன். இது நத்தலம் ஆகுது, பொடியாக ஆக மாட்டேங்குது. அதனால் நம்ம என்ன செய்வோம், இதிலேருந்து கொஞ்சம் 2 கரண்டி மாவை கோரி ஊற்றி இப்போ இதை அரைச்சிடலாம். இது பெருஜீரகம் போடலைன்னா அடை டேஸ்ட்டே வராது. அதனால தான் இந்த ட்ரிக்கு. அவசரத்தில் ஏதாவது ஒன்று விட்டு போகுது. இந்த மாவோட பெருஜீரகத்தை கலந்தனால நல்லா அரைஞ்சிட்டு நல்லா மணமாகவும் இருக்குது. இதை நம்ம கொஞ்சம் தாளிச்சிக்கலாம். கடுகு, சின்ன ஜீரகம், பெரிய ஜீரகம், கடலைப்பருப்பு, உளுந்து. இது தாளித்து கொட்டினா அந்த அடை தோசை ரொம்ப டேஸ்ட்டாக வரும். அதனால தான் இப்படி தாளிச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ கொஞ்சம் வெங்காயம், கருவேப்பிலை நல்லா குட்டியாக கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நிறைய அரைச்ச மாவில் மல்லிக்கீரை. நான் சொன்னது ரொம்ப முருகணும் அவசியம் இல்லை, கண்ணாடி பதம் வந்தால் போதும். ஏன்னா திருப்பி நம்ம தோசை தானே சுட போகிறோம். இப்போ மாவில் தட்டிடலாம். இதுக்கு நல்லா எல்லாம் மாவுக்குள்ளே மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நான் மினி அடை தோசை தான் பண்ண போகிறேன். அதுக்கு நல்லா கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம்.
அடை தோசைக்கு மட்டும் நிறைய எண்ணெய் பண்ணி ஊற்றி க்ரன்ச்சியாக பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக வரும். நல்லா முருகலாகவும் பண்ணி எடுத்துக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக வரும். நான் இப்போ இதுக்கு ஏற்ற காம்பினேஷனாக ஒரு சட்னி பண்ண போகிறேன். இது தேங்காய் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மள்கிட்ட தேங்காய் இல்லாதனால இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக வேறு ஒரு சட்னி. டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது, உங்களுக்கு அந்த சட்னி தெரியும். இதை இப்போ கேஸை சிம்மில் வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் இப்படி எண்ணெய் நல்லா அப்படியே ஊற்றிடலாம். இப்போ இந்த மாதிரி தட்டை போட்டு மூடிடலாம். ரொம்ப இந்த மாவில் நான் இன்னொரு மிஸ்டேக்குமே பண்ணிட்டேன். நான் சொன்னால எல்லாம் மறந்துடுவேன்னு. காயப்பொடி மெயின். காயப்பொடி போட்டால் தான் வாயு தொல்லை வராது. இந்த அடை தோசைக்கு டேஸ்ட்டுமே ஈஸ் ஆகிக்கிட்டே போகுது, ஏறிக்கிட்டே போகுது. அதுதான் ஞாபக சக்தி கூடிக்கிட்டு போகுது. யாரும் தப்பாக நினைக்காதீங்க. என்ன மாதிரி எத்தனை பேர் மறந்து போகிறேன்னு சொல்லுங்கள். அவசரம்னா எனக்கு இந்த டிஃபன் பண்ணணும், சப்பாத்தி பண்ணணும், பாஜி பண்ணணும், வேலைக்கும் பிறப்பணும், அந்த இதில் பரபரப்பில் வேலையில் ஒன்றா மறந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ இதில் ஊற்றி வச்சிருக்கிறது காயப்பொடி போடல. போடாத தோசையை மாற்றி போட்டுக்கலாமா? நீங்கள் என்ன மாதிரி எத்தனை பேர் இப்படி ஏதாவது மறந்துருக்கீங்கன்னு சொல்லுங்கள். எனக்கு அப்புறமாலும் ஞாபகம் என்னடா தோசை சுடும் போது மனமே வர மாட்டேங்குது, பார்த்தா காயப்பொடி போடலை. ஓகே, மாற்றி போட்டுக்கிறதுக்கு லேசாக எண்ணெய் தொளிச்சிட்டா இன்னும் க்ரன்ச்சியாக வரும். இப்போ நம்ம அந்த தோசைக்கு ஏற்ற காம்பினேஷன் சட்னி பார்த்துக்கலாம். என்ன அரைக்க போகணும்? ஒரு கைப்பிடி நிறையா புதினா, ஒரு கைப்பிடி நிறையா மல்லி இலை, கடலைப்பருப்பு, உளுந்து, பச்சை மிளகா, புளி, பூண்டு. இதை நல்லா நம்ம இப்போ ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது எந்த அளவு முடியுதோ அந்தளவுக்கு ரோஸ்ட் பண்ணிட்டா சட்னி நல்லா மணமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம புதினாவும் போட்டுடலாம், மல்லிக்கீரையும் போட்டுடலாம். நான் மல்லிக்கீரை கட் பண்ணலை, வதக்கிட்டு அரைக்கும் போது சரியாகும். கிண்ட தானாக சுருங்கிடும். இப்போ நம்ம சுட்டதை ஹாட் பாக்ஸில் போட்டாச்சு. ரெண்டாவது பேட்சை ஊற்றிடலாம். ரெண்டாவது பேட்சை ஊற்றியாச்சு. லேசாக எண்ணெய் தெரிஞ்சுக்கலாம். இது வேற பூண்டை முழுசாக போட்டோம்னா அது டப்புன்னு மேலே தெரிஞ்சுது. கட் பண்ணிவிட்டு போட்டிருக்கணும். நான் எப்போவுமே பூண்டு யூஸ் பண்ணும் போது மோஸ்ட்லி தொலி எடுக்க மாட்டேன். பூண்டோட தொலியில் நமக்கு ரொம்ப கால்சியம் இருக்குது. அது எங்கள் அம்மா காலத்தில் அப்படியே பழகி போச்சு. நான் எதுலையுமே பெருசாக பூண்டு தொலி எடுக்க மாட்டேன். மேலே உள்ளது மட்டும் எடுப்பேன், ரொம்ப டீப்பாக எடுக்க மாட்டேன். அப்படியே பாருங்கள் நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு ரொம்ப விட்டுட்டா கருகிட்டுனா அந்த பருப்போட டேஸ்ட்லெஸ் ஆகிடும். இதை இப்போ நம்ம ஆற வச்சு அரைச்சிக்கலாம். இப்போ இந்த பக்கம் பாருங்கள், அந்த காயப்பொடி போட்ட பிறகு அந்த தோசையோட மனம் நல்ல மனம். காயப்பொடி போட்டு போடாமல் தப்பு பண்ணிட்டேன். இப்போ ரெண்டாவது பேட்ச் நல்லா மனமாக வருது. இது சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இதுக்கு எந்த சட்னியும் வேண்டாம், ஏன்னா நம்ம போட்டிருக்க பயிர் வகை. இது ரெண்டும் போட்டுட்டாலும் அப்படி வந்துட்டா இதை இப்படி போட்டுடணும். திருப்பியும் தட்டை போட்டு மூடிடலாம். இதுமே நல்லா ஆறிட்டு இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம சட்னியும் ரெடி. சூப்பராக நல்லா மணக்கும் புதினா, கடலைப்பருப்பு, உளுந்து சட்னி பிச்சு வச்சிருக்கேன். இல்லைன்னா அவர் பிச்சு சாப்பிட ரொம்ப கஷ்டப்படுவார். இப்போ இந்த சட்னியை தாளிச்சிடலாம். கடுகு, சின்ன ஜீரகம், கருவேப்பிலை, அவ்வளோதாங்க சட்னியும் ஊற்றணும். அவ்வளோதாங்க நம்ம சுவை மிக்க புதினா கொத்தமல்லி சட்னி ரெடி. இது ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது. ஏற்கனவே நம்ம வறுத்துருக்கோம் பார்த்தீங்களா, உடனே கேஸ் ஆஃப் பண்ணிடணும். கடாயிலேருந்து உடனே இந்த பவுலில் மாற்றிடணும். ஏன்னா இது இரும்பு சட்டி பார்த்தீங்களா, இரும்போட டேஸ்ட் வந்துடும். வாங்க எல்லோரும் மினி அடை தோசையும் புதினா மல்லிக்கீரை சட்னி சாப்பிட்லாம். உங்கள் வீட்டில் என்னன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, இந்த பதிவை நேற்றோட முடிக்கிறேன். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பேக் தாங்க. நீங்கள் இந்த அடை தோசையில் என்ன போடுவீங்கன்னு அதையும் சொல்லுங்கள். அங்கே சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. சூடு சத்து மிக்க சுவை மிக்க சாப்பாடு ரெடி. அவ்வளோதாங்க, நம்ம காலையில் சாப்பாடு ரெடி ஆகிட்டு. உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு சொல்லுங்கள். இந்த சட்னி வெறும் நம்ம இது மாதிரி தோசைக்கு இல்லை, சோறுக்கு, சுடு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம சக்கரத்து பூத்து போச்சு. வெளியே மழை பெஞ்சால் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, இல்லைன்னா அவ்வளோ வேர்வை. அட்ஜஸ்ட் ஃபேனும் ஓடுது. இருந்துமே எதுவும் வேலை செய்ய இந்த பதிவு பிடிச்சதா உங்களுக்கு? சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவை கூட முடிக்கிறேன். லென்த்தாக ஆகிடும். பின்ன நீங்கள் என்ன அப்படியே தள்ளிவிட்டு போயிருவீங்க. நீங்கள் அடை தோசையில் என்னென்ன சட்னி சொல்லுவீங்க? நான் கையில் கிடக்க பருப்பு தானிய வகை எல்லாம் போட்டிருக்கேன். இப்படி பயிர் குழம்பு வச்சா யாரும் சாப்பிட்றதில்ல. பிள்ளைங்க பிறக்கி தூர வைக்கணும். இப்படி அரைச்சி தோசை சுட்டுருங்க. இன்னும் நல்ல பகுதியை சந்திக்கிறேன். இது வரைக்கும் பொறுமையாக என்னை பார்த்ததுக்கு
தேங்க்யூ வெரி ஸோ மச். நீங்களும் நல்ல போயிட்டு சந்திக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் யூ.